சிலப்பதிகாரத்தை செவிமடுக்கும் அன்பு செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நாம் இப்போது 25வது காதையாகிய காட்சி காதையை பார்க்க போகிறோம். இது வரலாறு. ஆனா இதையும் மறுத்து எழுதக்கூடியவர்கள் நம்மிடையே இருக்கிறார். இது அருமையான வரலாறு என்பதற்கு இதற்கு துணையான ஒரு இலக்கியம் பதிற்று பத்து. இந்த காட்சி காதையில சொல்லப்படுகிற செய்திகள் எல்லாம் பதிற்று பத்தினுடைய பாயிரம் கொண்டு நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். செங்குட்டுவனுடைய வடநாட்டு படையெடுப்பை ஒரு சிலர் ஒத்துக்கொள்வதில்லை. இதெல்லாம் கற்பனை என்று சொல்லுவார்கள். அதற்கு காரணம் இருக்கிறது. அவர்கள் அவ்வாறு சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், தமிழர்கள் அவ்வளவு பெரிய உயர்ச்சியில் இருந்தார்கள், அவ்வளவு பெரிய பேரரசர்களாக இருந்தார்கள், கடலோடிகளாக இருந்தார்கள், உலகறிய வாணிகம் செய்தார்கள் என்ற அந்த கோட்பாடுகளை எல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அதை நம்ம திருப்பி திருப்பி சொன்னாலும் கேட்க. அதுல ஒருத்தர் என்ன செய்தார்னு கேட்டா, இந்த சிலப்பதிகாரம் கிபி 12ஆம் நூற்றாண்டுல தோன்றியதுன்னு எழுதினார். கிபி 12ஆம் நூற்றாண்டுல பெரிய புராணம், கம்பராமாயணம் தோன்றின. சிலப்பதிகாரம் அந்த 12ஆம் நூற்றாண்டுல தோன்றின என்று எழுதினார். இதெல்லாம் எதிர்த்து போராடவும் எழுதவும் அமைந்த ஒரு காலம் என்னுடைய இளமை காலத்தில் இருந்தது. அப்போது அறிஞர்கள் பலர் எழுதினார்கள், நானும் எழுதியிருக்கிறேன். ஆனா அதனால என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, சில இடங்கள்ல நம்ம ஏற்றுக்கொள்ளல. இவர்கள் தமிழ் படித்தவர்கள் என்றே சொல்லுவதில்லை. இவர்கள்லாம் ஒரு சார்பான ஆட்கள், இவர்கள் சொல்லுகின்ற செய்திகள்லாம் வரலாறு தடுமையை அல்ல என்றே பேச தொடங்கினார்கள், எழுதினார்கள். அது இருக்கட்டும். அதனால இந்த காட்சி காதை அந்த வகையில் வரலாற்று தன்மையில் மிக இன்றியமையாதது என்பதனை நாம் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். செங்குட்டுவன் கற்பனையான ஒரு அரசன் என்று வையாபுரி பிள்ளை அவர்களே எழுதினார்கள். இளங்கோ தம்பி இல்ல, இது எல்லாமே கற்பனை. ஆனா காப்பியத்துல 13 அடிகள்ல பின்னால இளங்கோ தன்னுடைய வரலாற்றை சொல்லுகிறார். அதை விட ஒரு மெய்மையான சான்று வேறு இல்லை. ஆனா அந்த வாதங்கள் எல்லாம் மெல்ல மெல்ல மறைந்து போய்விட்டன. அதற்கு பிறகு காட்சி காதையில் இருக்கிற அந்த செய்தியை நாம பார்க்கும்போது தெரிந்து கொள்ளலாம். அருமையான ஒரு காட்சி காதை, அருமையான ஒரு காதை. மானீர்வேலி கடம்பெறிந்து இளங்கோவடிகள் தான் தமிழ்நாட்டை பற்றி சொல்லுகிற போது நீரை வேலியாக உடைய நிலம்னு சொல்றார். அதாவது நீரை வேலியாக உடைய நிலையம் என்று வேறு யாரும் சொல்லல. அது காரணம் என்னவென்றால், 3 பக்கம் கடலால் சூழ்ந்த இந்த நிலம் என்பது பொருள். அதுதான் முன்னீர் என்று சொன்னார்கள். முன்னீர் என்றால் 3 நீர். 3 நீர் என்பதற்கு ஆசிரியர் நச்சினார் கிரியரும் புறநானூற்றினுடைய பழைய உரையாசிரியர் எழுதிய உரைகள் பிழையானவை. ஆற்று நீர், ஊற்று நீர், வேற்று நீர் என்று ஒருத்தர் எழுதினாரு. ஆக்கல், அழித்தல், காத்தல் ஆகிய 3 வினைகளையுடைய நீர் என்று எழுதினார். அவையெல்லாம் பிழை. முதல்ல முன்னீர் என்பதற்கு 3 பக்கம் சூழ்ந்த கடல் நீர் என்று பேராசிரியர் வாசு மாணிக்கம் அவர்கள் தான் தன்னுடைய ஆய்வேட்டில் எழுதினார்கள். அதற்கு பிறகு அந்த கருத்து நிலை பெற்று விட்டது. ஆகவே நீரை வேலியாக உடைய இந்த நிலம்னு அப்ப என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சேர நாட்டில் பிறந்த இளங்கோவடிகள் இந்த தென்னாடு முழுமையும் தமிழ்நாடு என்று சொல்லுகிறார். அதாவது கன்னடம், மலையாளம், தெலுங்கு, ஆந்திரம், கன்னடம், மலையாளம், தமிழ்நாடு, இந்த 4ஐயும் சேர்த்து ஒரு காலத்தில் தமிழ்நாடாக இருந்ததனை அருமையான ஒரு வரலாற்று சான்றாக இளங்கோவடிகள் குறிப்பிடுகிறார். அதனால பின்னால 12ஆம் நூற்றாண்டுல அப்படிலாம் இல்லை. 12ஆம் நூற்றாண்டுல வேறு வேறு மொழிகள் உச்சம் பெற்று தனித்தனி மாநிலமாக உருவாகக்கூடிய நிலையை பெற்றுவிட்டது. அதற்கு பிறகு நம்முடைய விடுதலை அடைந்த பிறகு ஒவ்வொரு மாநிலமாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டது. அது ஒரு காலத்துல இந்த தென்னாடு முழுமையும் தமிழ்நாடாக இருந்தது. வடபுலத்திலும் கூட தமிழர்கள் குடியேறி இருந்தார்கள். சிந்துவெளி நாகரிகம் தமிழருடையதாக இருந்தது. இப்படியெல்லாம் இருந்ததனையெல்லாம் மறுத்து எழுதி கொண்டிருந்தார்கள். மானீர் வேலி கடம்பெறிந்து, மா என்ற ஒரு எழுத்து தமிழ்ல பெருமை என்ற பெரிய பெருமை என்ற அந்த
பொருளை தரக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழியாகும். ஓரெழுத்து ஒரு மொழி 42 இருப்பதாக நன்னூல் உரை குறிப்பிடுகிறது. 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்கின்றன. பூ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி, தீ என்பது ஓரெழுத்து ஒரு மொழி. இப்படி 42 எழுத்துக்கள் ஒரே எழுத்தாக இருந்து சொல்லாகவும், ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் ஒரே எழுத்து, ஆனால் சொல்லும் அதுவே என்று அப்படி இருக்கும். அதை எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு ஆ பூ என்று வந்துட்டதுன்னா உடனே அங்க ஒற்று மிகும். ஆக்கள், பூக்கள், கோக்கள் என்று எழுதுவோம். ஆகள், பூகள், கோகள்னு எழுதுறது இல்லை. அதனால ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பிறகு கல்விகுதி வந்தா அந்த இடத்துல ஒற்று மிகும் என்று தொல்காப்பியம் சொல்லுகிறது. மானீர் வேலி கடம்பு எறிந்து, இந்த கடம்பு எறிந்த செயல் சேரர்களுக்கும் முருகனுக்கும் ஒரு சேர பேசப்படுகிறது. அதாவது சூரபன்மன் என்பான். சூரபத்மன் என்பது வடமொழி பெயர், சூரபன்மன் என்பது அதற்கு தமிழாக்க பெயர். இந்த சூரபன்மன் கடலிலே சென்று கடம்ப மரமாக நின்றான். வேர்கொண்ட பெரும் கடம்ப மரமாக நின்றான். அவனை அழித்தார் முருகன். இது புராண செய்தி. வரலாற்றுல செங்குட்டுவன் கடற்கொள்ளையர்களாகிய கடம்பர்களை அழித்தான். இந்த ரெண்டு ஒப்புமை பற்றி முருகனுக்கு நிகராக செங்குட்டுவன் பேசப்பெறுகிறான். முருகனுடைய செங்குட்டுவனுடைய தந்தையும் அப்படி முருகனுக்கு நிகராக 18 2ஆம் பத்துல பேசப்படுகிறான். அவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் அவனுக்கு பேரு. ஆக சேரருடைய 10 சேர அரசர்களை, அவருடைய பரம்பரை பற்றி தலைமுறையை பற்றி தெளிவாக 18 சொல்லுகிறது. 18 ஒரு அருமையான இலக்கியம். அது வரலாறு தழுவியது. மானீர்வேலி கடம்பு எரிந்து, கடம்ப மரம் ஒரு பொருள், இன்னொரு பொருள் கடம்பர் என்ற கொள்ளைக்காரது. இமயத்து வானவர் மருள மலைவில் பூட்டிய. இந்த மலைவில்ங்கிறதுக்கு இக்காலத்துல எழுதுறவங்க மலையாகி வில்லுன்னு எல்லாம் எழுதுனாங்க. அதெல்லாம் பொருள் இல்லை. மலைவு என்றால் மாறுபாடு, மலைவில் என்றால் இல்லுங்கிறது அங்க உருவு. மாறுபட்டு வானவர் மருள, வானவர்கள் அஞ்சுமாறு மலைவிற் பூட்டிய, மலையிலே இமயமலையிலே வில்லால் எழுதிய. பூட்டியங்கிறதுக்கு நாட்டாரையா எழுதியம்பார். அதாவது இமயமலையில வில்லை பொறித்த, எழுதிய. பொறித்தன்னு எழுதுனா இன்னும் சிறப்பு, எழுதிய என்று சொல்லலாம். மலைவிற் பூட்டிய வானவர் தோன்றல் வாய்வாட் கோதை. யாரு இதெல்லாம் செங்குட்டுவனுக்கு சிறப்பு. வானவர் தோன்றல், அது என்ன வானவர் தோன்றல்னா சேரர்களுக்கு இன்னொரு பெயர், குடிப்பெயர் வானவர். என்ன உயர்ந்த மலை நிலத்துல இருக்கிறாங்க வானத்திற்கு பக்கத்துல, அதனால வானவர்கள். சேரர்களுக்கு இன்னொரு பெயர் வானவர் என்பது. வானவர் மருள, அவர்கள் அஞ்சுமாறு மலைவிற் பூட்டிய, மலையின் கண்ணே தன்னுடைய வில்லை பொறித்த வானவர் தோன்றல், சேரர் குடி தோன்றல் வாய்வாட்கோதை. இந்த சொற்கள் எல்லாம் படிப்படியாக மறைந்து கொண்டிருக்கிறது. இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் சொல்லுவார் இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டார். வாய்வாட் கோதைன்னா என்ன பொருள்? 3 சொல்லு இருக்குதுல. வாய், வாழ், கோதை. வாய்ன்னு அதை மாத்தணும். வாளினுடைய வாய், கூர்மையா இருக்கிற வாய்னு பொருள். வாய்னா இந்த கூர்மையான என்று பொருள். கூர்மையான வாழ். கோதை என்பது ஆகுபெயர், மாலையை அணிந்தவன் என்று பொருள். சேரர்களுக்கு கோதை என்றும் ஒரு பெயர் உண்டு. பணம்பூ மாலை அணிந்தவன், அதனால அவனுக்கு கோதை என்று பெயர். தோன்றல் வாய்வாட் கோதை தப்பாத வாழ் என்று பொருள். அதாவது ரொம்ப கூர்மையாக இருக்கிறது என்பதற்கு இந்த பொருள்ல இப்பவும் இருக்குதா என்று கேட்டா அந்த சொல்லு இருக்கிறது. அப்படின்னா கோடரியில 2 வகை இருக்கு. கோடாலிம்பாங்க. அது கோடரின்னு சொல்லணும். கோடுன்னா கொம்பு, கிளைன்னு பொருள். அதை அறிகின்ற கருவி கோடரி. அது இப்போது கோடாலி என்று பேச்சு வழக்கில் பிழையாக மருவி இருக்கிறது. அந்த கோடரி இன்னும் ரொம்ப கூர்மையா இருந்தா அதுக்கு பேர் வாய்ச்சி என்று பெயர். அளவுல சிறியதாக இருக்கும், அதுக்கு வாய்ச்சி என்று. அது வாய்ச்சின்னா ரொம்ப கூர்மையான வாயை உடையது. இங்க வாழ் கூர்மையாக இருக்கிறது. வாய்வாட் கோதை
விலங்கு இளவந்தி வெள்ளி மாடத்து இளவந்திகை மாடம் என்று ஒன்று உண்டு. அரண்மனையில எந்திர வாவி இருக்கும், அதாவது தண்ணீரை வாரி பீச்சி அடிக்கக்கூடிய குழாய் அமைப்புகள். இப்பவும் அது மாதிரி எல்லாம் இருக்கும். ஸ்ப்ரே வானத்தில் அப்படியே தூவுகின்ற குழாய் அமைப்பு. அது மாதிரி எந்திர வாவி இருக்கக்கூடியதுக்கு பேரு இளவந்திகை பள்ளி. அந்த இளவந்திகை பள்ளியில கோடை காலத்துல சென்று அரசரும் அரசியும் தங்கி ஓய்வு கொள்வார்கள். விலங்கு இளவந்தி வெள்ளி மாடத்து, அது வெள்ளி மாடம்னா வெண்ணிறத்து மாடம், வெண்மை பூச பெற்ற மாடம். இளவந்தி வெள்ளி மாடத்து, வெள்ளி மாடம்னா வெள்ளி அம்பலம்னு ஒண்ணு உண்டு மதுரையில, வெள்ளி அம்பலம். ஆனா இளங்கோ ஒருத்தர் கேட்டாரு, என்ன எங்க வெள்ளி அம்பலம்ங்கிற பேரே பிற்காலத்தில் தானே, மீனாட்சி கோயில்லாம் உண்டான பிற்காலத்தில் தானே வெள்ளி அம்பலம் வந்தது. சிலப்பதிகாரத்துல வெள்ளி அம்பலத்து நள்ளிருளில் துஞ்சி கிடந்தேன்னு சாத்தனார் சொல்றாரு. அப்ப சிலப்பதிகார காலமும் பிற்காலம் தானே என்று ஒருத்தர் எழுதுகிறாரேன்னு கேட்டார். ரொம்ப நல்ல கேள்வி. சிலப்பதிகாரத்தில் வருகிற வெள்ளி அம்பலம் என்பதற்கு அது பொருள் இல்லை. அம்பலம்ங்கிறது திறந்த வெளின்னு பொருள். இன்னும் அம்பலத்துல கட்டு சோறுக்கிறான்னு பழமொழி உண்டு. அம்பலத்துல பேசியான்னு வெட்ட வெளியில பேசுன்னு பொருள். வெள்ளி அம்பலம்னா நல்ல விடியற்காலையில உள்ள வானவெளி, விடியற்காலையில் அமைந்த வானவெளி வெள்ளி அம்பலம். அந்த வெள்ளி அம்பலத்துல நான் தூங்கி கொண்டிருந்தேன் என்று சாத்தனார் சொல்றாரு. அதை பின்னாடி பார்ப்போம். அதனால விலங்கு இளமந்தி வெள்ளி மாடத்து இளங்கோ வேண்மாள். வேண்மாள் என்பது சேரனுடைய மனைவி, செங்குட்டுவனுடைய மனைவியினுடைய பெயர். ஏன் அவளுக்கு வேண்மாள் என்றால் வேளிர் குலத்து பெண், அதனால வேண்மாள் என்று பெயர். இளங்கோ வேண்மாள் உடனிருந்து அருளி, வேளிர் குலத்தவள் இளையவள் என்று பொருள். உடனிருந்து அருளி துஞ்சாமுடவின் அருவி ஒலிக்கும் மஞ்சு சூழ் சோலை மலை காண்கும் என. அப்ப வேண்மாள் கூட செல்லுகிறான். எங்கு செல்லுகிறான் என்றால் துஞ்சாமுடவின் அருவி, ஓயாத முழவு போல ஒலிக்கக்கூடிய அருவி ஒழுகக்கூடிய மலையை சென்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி மலை வளம் காண புறப்படுகிறான். துஞ்சாமுடவின் அருவி ஒலிக்கும் மஞ்சு சூழ் சோலை, மஞ்சு என்றால் முகில்கள் என்று பொருள். எங்கேயும் நீங்க பொருள் சொல்லுகிற போது எதிர்காலத்துல மேகம்னு சொல்லி பழக்கக்கூடாது. மேகம் என்பது தமிழ் சொல் இல்லை. அதாவது முகிலை குறிப்பதற்கு 17 சொற்கள் இருக்கின்றன தமிழ்ல. ஒவ்வொன்றுக்கும் வெவ்வேறு பொருள் உண்டு. முகில் என்பது தன்னை கொண்டு முகப்பது முகில். கடல் அங்கிருந்து வந்து படிந்து முகந்து கொள்ளுகிறது, அப்போது அது முகில். அது எழுகின்ற காலத்து எழிலி. அது மெல்ல மெல்ல மேலே சென்று கூட்டமாக இருக்கின்ற காலத்து கொண்டல். அது மலையை சார்ந்து இருக்கின்ற போது மஞ்சு என்று ஒவ்வொரு நிலையிலும் அதற்கு ஒவ்வொரு பெயர். கருத்து மழை பெய்யக்கூடிய காலத்து அதுக்கு பெயர் கார். இவ்வாறு வரும். மஞ்சு சூழ்மோலை, இது மலையை சூழ்ந்திருக்கக்கூடிய சோலை மலை காண்குவோம் என்று, அந்த சோலையும் மலையும் நாம் காண்குவோம் என்று சொல்லி, காண்குவோம் தன்மை பன்மை வினைமுற்று காண்குவோம் என பைந்தொடி ஆயமுடு மகளிரோடைய கூட்டத்தோடு சென்று பறந்து ஒருங்கு ஈண்டி நிறைய பெரும் கூட்டமாக சென்று வஞ்சி முற்றம் நீங்கி செல்வோம். வஞ்சி மாநகரத்தை விட்டு போகிறார். அந்த வஞ்சி மாநகரம் எங்க இருக்கிறது என்பதனை பற்றி அறிஞர்களுக்குள்ளார பெரிய கருத்து வேறுபாடு இருந்தது. இந்த நூற்றாண்டினுடைய தொடக்கத்துல கிருஷ்ணசாமி ஐயங்கார் என்ற ஒரு அறிஞர், அது கரூர் தான் வஞ்சியினுடைய தலைநகரம் அந்த காலத்துல அப்படின்னாரு. சோமசுந்தர பாரதியார் அப்படி இல்லை, அது சேர நாட்டில் இருக்கக்கூடிய வஞ்சி நகரம் என்பது இப்போது அழிந்துபட்டது, அது பேரியாற்றன் கரையில அமைந்த ஒரு பெருநகரம் என்று அவர் எழுதினாரு. இப்ப எல்லாம் ஆராய்ந்து பார்க்கிற போது சேர நாட்டில் இருக்கக்கூடிய இருந்த பெருநகரம் என்றுதான் கருத வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் பேரியாற்ற அடைகரை என்று வருகிறது. பேரியாற்றின் கரையிலே உள்ள ஒரு பெருநகரம். மஞ்சு சூழ் சோலை மலை காண்குவோம் என பைந்தொடி ஆயமுடு பறந்து ஒருங்கு ஈண்டி வஞ்சி முற்றம் நீங்கி செல்வோம். வஞ்சியினுடைய முன்வெளியை நீங்கி அப்பாலே மலையை நோக்கி செல்லுகிறான். அங்க
வடமலர் பூம்பொழில் வானவர் மகளிரோடு விளையாட்டு விரும்பிய விரல்வேல் வானவன். இங்க வானவன் சொல்லப்படுவது இந்திரனை குறிக்கும். இந்திரன் அந்த பேரியாற்று அடைகரையில் அந்த மலைவளம் காண்பதற்காக தன்னுடைய துணைவியோடும் பிற மகளிரோடும் தங்குவது வழக்கம். வடமலர் பூம்பொழில் வானவர் மகளிரோடு வான உலகத்து பெண்களோடு அங்கிருந்து விளையாட்டு விரும்பிய விரல்வேல் வானவன். விளையாட்டு என்பதற்கு என்ன பொருள் என்றால், தொல்காப்பியத்துல மெய்ப்பாட்டியல்ல 8வது மெய்ப்பாடாக சொல்லுகிற போது உவகை கொள்ளுகின்ற இடம், மகிழ்ச்சியாக பொழுதுபோக்குவதற்கு பெயர் விளையாட்டு. தொழில்களிலே சென்று விளையாடுவது, பல வகையான விளையாட்டுகளை நிகழ்த்துவது. விளையாட்டு விரும்பிய விரல்வேல் வானவன் புலம்பூங்காவும். புலம் என்றால் பொன் என்று ஒரு பொருள், அழகு என்று ஒரு பொருள். இந்த இடத்துல அழகு என்ற பொருள். புலம்பூங்காவும் புனல் யாற்று பரப்பும், தண்ணீர் பரப்பும், இலங்கு நீர் துருத்தியும். இந்த துருத்திங்கிறதுக்கு என்ன பொருள் என்றால், கடலுக்கு நடுவே ஒரு நிலம் துருத்தி கொண்டிருக்கிறது, மேல எழுந்திருக்கிறது என்று பொருள். இவ்வாறு இலங்கு நீர் துருத்தியும், நீருக்கு இடையிலே ஆற்றடை குறைன்னு சொல்லணும். தமிழ்ல அழகா சொல்ல வேண்டும் என்றால், துருத்தியும் தமிழ் தான், ஆற்றடை குறை என்று அதனை சொல்ல வேண்டும். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல திருவரங்கம் ஸ்ரீரங்கம்னு சொல்றாங்களே, இந்த திருவரங்கம் ஒரு ஆற்றடை குறை. சுற்றிலும் ஆறுகள் சூழ்ந்த அந்த நிலையில ஒரு திட்டாக விளங்கக்கூடிய ஒரு பெருநகரம். இலங்கு நீர் துருத்தியும் இளமரக்காவும். கா என்றால் சோலை, இளமரக்கா, இளமரங்களை உடைய ஒரு சோலை. அரங்கும் பள்ளியும், அதாவது இளமரக்கா என்றால் தோப்புன்னு பொருள். காடு வேற, தோப்பு வேற. தோப்பு என்பது எங்கிருந்து வந்தது என்றால், மரங்களின் தொகுப்பு என்பது தோப்பாச்சு. தொகுப்பு தோப்பு ஆகும், பகுதி பாதி ஆவது போல. புனலியாற்று பரப்பும் இலங்கு நீர் துருத்தியும் இளமரக்காவும் அரங்கும். அரங்கு என்றால் நாடகசாலை. அங்க நாடகம் பார்ப்பதற்குரிய மேடை அங்கே இருக்கிறது. அரசர்கள் இவ்வாறு செய்து கொள்ளுங்க. இதெல்லாம் இந்திரன் அங்கிருந்து அந்த தொழில பொழுதுபோக்கினாங்க. அரங்கும் பள்ளியும், பள்ளி துயிலிடம் ஒருங்குடன் பரப்பி இதெல்லாம் அமைத்து 140 யோசனை விரிந்த 140 யோசனை தூரம் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பெரும் இடம், ஓய்வு கொள்ளுதற்குரிய இடம். பெருமாள்களிட்டு அந்த இந்திரன் தங்கக்கூடிய அந்த இடத்திற்கு பெருமாள்களிட்டு பெயர்வோன் போன்று, யானை மேலே வருகின்ற இந்திரன் போன்று. இந்திரனுக்கு வெள்ளை யானை ஊர்தி, அதுல அவன் கம்பீரமாக செல்வது வழக்கம். அது போல இப்ப இவனும் குடதிசை வானவனாகிய செங்குட்டுவனும் யானையின் மீது எல்லாம் புறப்பட்டு போறாங்க. பெருமாள்களிற்று, மால் என்றால் திருமால் என்று பொருள். மால் என்றால் உண்மையிலேயே என்ன பொருள் என்றால் மயக்கம், 2 கலந்ததுன்னு பொருள். அது திருமாலுக்கு அந்த பெயர் ஒரு காரணம், அவன் நிறங்களின் மயக்கம் உடையவன். அதனால கொஞ்சம் கரிய நிறத்தை உடையவன். மால் என்றால் சற்று மங்கிய நிறம் என்றும் பொருள். பெருமாள்களிற்று பெயர்வோன் போன்று இந்திரன் போல வர்றானாம. அரசர்க்கு அரசனாகி இந்திரன் போல செங்குட்டுவன் அங்கிருந்து வருகிறான். கோங்கம் வேங்கை. அப்படி வரக்கூடியவனுக்கு அங்கே இருக்கக்கூடிய குறவர்கள் எல்லாம் பணிந்து பல வேறு வகையான பொருள்களை எல்லாம் கொடையாக தருகிறார். இது அரசர்களுக்கு காலத்து செய்யக்கூடிய ஒரு முறைமை. அது தங்களுடைய பணிவை காட்டிக் கொள்கின்ற, தன்னுடைய குடிமை பண்பை காட்டிக் கொள்கிற ஒரு முறைமை. அந்த முறைமையை பார்க்கிறோம். கோங்கம்ங்கிறது பெருமரம், படாக்குங்கிறாங்க. இப்ப கோங்கம், வேங்கை இதெல்லாம் பண்டை காலத்து மரங்கள். இப்பவும் இருக்கு. கோங்கம், வேங்கை, தூங்குனர் கொன்றை. தூங்குதல் என்றால் இங்க தூங்குதல் என்று பொருள். தூங்கு கையான் ஓங்கு நடையன்னு யானைக்கு பேரு. தூங்கு கையினை உடையது யானை என்றால் தூங்குகிற கையை உடையதுன்னு பொருள். இங்க தூங்குனர் கொன்றை.
அந்த கொன்றை கொத்தா அப்படியே மஞ்சள் கொத்தாக தொங்கும் மரத்துல. இணர் என்றால் கொத்து. இணறி தொய்வென்ன இன்னா செய்யணும் புணரின் வெகுளாமை நன்றுபார் திருவள்ளுவர். இணர் கொத்து. கோங்கம் வேங்கை தூங்கிணர் கொன்றை, அப்படி தொங்குகின்ற மிகப்பெரிய கொன்றை கொத்து. நாகம், நாகம் என்றால் நாகலிங்க பூ. இந்த காலத்துல நாகலிங்க பூன்னு சொல்றோம். பழைய காலத்துல அதற்கு பெயர் சுரகுன்னை, வழை என்ற பெயர்கள் உண்டு. அவ்வாறு அந்த பூவை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு லிங்கத்திற்கு மேல பாம்பு கொடை கவிழ்த்தது மாதிரி இருக்கும் அந்த பூ. அதுதான் நாகலிங்க பூ. நாகம், திலகம். திலகம் என்றால் மஞ்சாடி பூ. அப்படியே தொட்டா அதுல இருக்கிற தாதுக்கள்லாம் மஞ்சளா ஒட்டி கொள்ளும். நறுங்கால் ஆரம். கால் என்றால் முற்றிய வைரம் பாய்ந்த. ஆரம்னா சந்தன மரம். நல்ல நறுமணம் வீசுகின்ற முதிர்ந்த சந்தன மரம். உதிர் பூம்பரப்பின். இவையெல்லாம் அப்படியே பூக்களை உதிர்க்கின்றன. இவை ஆற்றினுடைய 2 கரைகளிலும் இருக்கக்கூடிய இந்த மரங்கள் எல்லாம் உதிர்க்கக்கூடிய தாதுக்களும் பூக்களுமாக ஒழுகு புனல் ஒழித்து, தண்ணீரினுடைய பரப்பே தெரியாதவாறு மறைத்து. அப்படியே அதைத்தான் முன்னாடி கூட சொன்னாரு, இது புனல் யார் அன்று. வையையை பார்த்து நான் சொன்னதை படிச்சோம். புனல் யார் அன்று பூம்புணல் யார். இது தண்ணீருடைய ஆறு இல்லை, இது பூத்தன்மையினை உடைய தண்ணீரை உடைய தண்ணீரால் அமைந்த ஆறு என்று, இது பூவாலே அமைந்த ஆறு என்று சொல்லுமாறு அமைந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒழுகு புனல் ஒழித்து மதுகரம் நிமிரோடு வண்டி நம்பாட. 3 சொல்றாரு பாருங்க. மதுகரம் என்பது வண்டுல ஒரு வகை, தேனீக்கள்ல ஒரு வகை. நிமிரோடு விஞ்ஞரோடு வண்டினம் பாட. இந்த நம்முடைய உரையாசிரியர்களுடைய அறிவு நுட்பத்தை இந்த இடத்துல வியந்து வியந்து பாராட்ட வேண்டியது. அது பண்டைய உரையாசிரியர்கள்ல நச்சினாருக்கு தலைமையானவர். சில குறைகள் இருந்தாலும் கூட அவர் சொல்லுகின்ற உரை மிகச் சிறந்ததனால்தான் உச்சிநேர் புலவர்கள் நச்சினார்க்கினியர்னாங்க. அவரு இந்த சிந்தாமணியில குணமாலையார் இலம்பகத்துல சொல்லுகிற போது வண்டு, தேனி, மதுகரம் இவையெல்லாம் வெவ்வேறு வகையின என்று காட்டி, இதுல வண்டு மட்டும் 4 அறிவு உடையது. மற்றதுக்கெல்லாம் அவ்வளவு அறிவு கிடையாது. அதெல்லாம் 3 அறிவு உடையன ஏனை. என்ன செவி அறிவு வண்டுக்கு தான் உண்டு என்று தாதுண்பறவை பேதுரஞ்சி மணினார்த்த மாண்பினை தேரன்னா. இந்த தாதுண் பறவையாகிய வண்டுக்கு மட்டும் காதல கேட்கக்கூடிய செவி அறிவு, செவி புலன் உண்டு. இந்த தேனீக்களுக்கோ மற்ற மிஞ்சிறு என்பவற்றிற்கோ சுரும்பு என்பவற்றிற்கோ அவையெல்லாம் இல்லை என்று நச்சினார்க்கினியர் அந்த பாட்டுல உரையில எழுதுகிறார். அது பெரிய வியப்பு. எப்படி ஒரு பறவைக்கு இதுதான் உண்டு இது இல்லை என்று அறிந்து எழுதுகிறார் என்று வியப்பாக இருக்கிறது. அவ்வாறு மதுகரம். மதுகரம் என்பது மதுவை அருந்துகின்ற. இந்த வண்டு தேன் குடித்ததுன்னு எழுதுவது பிழை. பழைய இலக்கியங்கள் எல்லாம் வண்டு தேன் அருந்தியதெல்லாம் எழுதுறதில்லை. அது வண்டு தேன் ஊதிற்றுமா. ஏன்னா அதுக்கு நீண்ட குடல் போன்ற ஒரு மூக்கு இருக்கு. அதுக்கு பேர் தும்பி. அந்த உறுப்புக்கு பேர் தும்பி. அந்த அந்த வண்டு வகைக்கு பேர் தும்பி. அதுதான் மதுகரம். அந்த மதுகரம் என்ன செய்யும், தேனி பூவுல போய் உட்கார்ந்து அந்த பூவிற்கு சிறிதும் துன்பம் ஏற்படாதவாறு தன்னுடைய நீண்ட அலகை உள்ளே நுழைத்து ஊதும். காற்றால் ஊதும். ஊதுகிற போது அது கம்ப்ரஸர் மாதிரி வேலை செய்யும். இந்த தேன் தன்னுடைய அலகுக்குள்ளார வந்துடும். அதனால்தான் மதுகரம் என்று அதற்கு பெயர். விஞ்சிறு என்பது சிறிய ஒலி எழுப்புவது என்று பொருள். வண்டினம் பாட. இந்த வண்டினங்கள் எல்லாம் பாட. நெடியோன் மார்பில் ஆரம்போன்று திருமால் கழுத்துல போட்ட மாலை போல இந்த மலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேரியாறு திருமால் கழுத்துல போட்ட மாலை மாதிரி இருக்கிறது. பெருமலை விளங்கிய. விளங்கியன்னா அதனை சுற்றி கிடக்கின்ற
அதனை குறுக்கிட்டு கிடக்கின்றன்னு பொருள். பெருமலை விளங்கிய பேரியாற்ற அடைகரை, மலையை குறுக்கிட்டு அமைந்திருக்கின்ற பேரியாறு, அதுக்கு பேர் பேரியாறு. பேரியாற்ற அடைகரை, அதனுடைய கரையில இருமணல் எக்கர், இடுமணல் எக்கர் ஏய்ந்து ஒருங்கு இருப்ப. இந்த இடுமணல்ங்கிறதுக்கு அண்மையில நான் ஒரு கட்டுரை படித்தேன், அது ரொம்ப சிறப்பு. பொய்கை நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, நாகப்பட்டினத்துக்கு பக்கத்துல தமிழ்நாட்டுல பொய்கை நல்லூர்னு. அதனை சுற்றிலும் ஏறத்தாழ 80 ஊர்கள் இருக்கின்றன. இந்த 80 ஊர்களும் சுனாமியினுடைய காலத்துல கடல் அலை வீச்சினால கடல் முழுகி போச்சு. இந்த பொய்கை நல்லூர் மட்டும் முழுகல. அதற்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் என்ன செய்திருக்கிறார், மிக பண்டை காலத்திலிருந்தே அங்கே தாவரங்களை எல்லையாக வளர்த்திருக்கிறார். அந்த தாவரங்கள் தண்ணீரை உறிஞ்சுகின்ற இயல்புடையவை. அது மட்டுமல்லாமல் அதற்கு மேல பனை மட்டைகளை கொண்டு வந்து அடுக்கி மேடாக அந்த பகுதியை ஆக்கி சூர் வைத்தது போல செய்ய, மணல் அங்கிருந்து வீச வீச வந்து பறந்து மணல் முட்டுக்கள் 60 அடி 70 அடி உயரத்திற்கு மணல் முட்டுகள் சமைந்து விட்டன. அதனால தண்ணீர் உள்ளர போகல. இது கடல் வரக்கூடாது என்பதற்காக அவர்கள் மணல் அணை இட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். அது மாதிரி ஒரு அமைப்பு. இது மிக பண்டை காலத்தில் மக்களுக்கு அந்த அளவுக்கு ஆற்றல் இருந்திருக்கிறது, அறிவியல் நுட்பம் இருந்திருக்கிறது என்பதற்கு அது அடையாளம். அதான் இடுமணல் என்பது. மணலை கொண்டு வந்து இட்டது. அது கடலும் இடும், மனிதர்களுடைய முயற்சியாலும் இடப்பு. இடுமணல் எக்கர், எக்கர்னு மேடு, மணல் மேடு. ஏய்ந்து ஒருங்கிருப்ப, அங்கே வந்து அவன் இருக்க. அப்ப குன்றக்குறவையோடு கொடிச்சியர் பாடலும், வென்றி செவ்வேள் வேலன்பாணியும், தினைக்குறு வள்ளையும், புனத்தெழு விழியும், நரவுக்கண் உடைத்த குறவர் ஓதையும், பறை இசை அருவி பயங்கழு ஓதையும். அப்ப அந்த மலையை முழுமையும் பல வகையான ஓசைகள் கேட்கின்றன. என்னென்ன? குன்றக்குறவையோடு ஏற்கனவே பார்த்தோம். குறவை என்பது மகளிர் 7 அல்லது 9 நண்டு போல கையை கோத்துக்கொண்டு சுற்றி வட்டமாக நின்று பாடி ஆடுவது குன்றக்குறவை. அது குறவை. குன்றக்குறவையோடு கொடிச்சியர் பாடலும், கொடிச்சியர்னா குறத்தியர், கொடிச்சியர் பாடலும். குறத்தியர் என்று சொல்லி எப்படி இருந்ததுன்னா குறவர். அது குன்றவர் என்ற பொருளுடைய என்ற சொல்லினுடைய மறு தொகுத்தல் விகாரம். குன்றவர் என்பது குறவர் என்று ஆயிற்று. குன்றக்குறவையோடு கொடிச்சியர் பாடலும், வென்றி செவ்வேள் வேலன்பாணியும். முருகவேளை குறித்த பாணி என்றால் ஓசை, பாட்டினுடைய ஓசையும். தினைக்குறு வள்ளையும், தினையை அறுத்து கொண்டு, குறுதல் என்றால் குற்றுதல். இந்த இடத்துல குற்றுதல் என்பது குறுநாச்சு, இடைக்குறை விகாரம். தினையை உரலில் இட்டு இடிக்கிற போது மகளிர் பாடுவார்கள், அதுக்கு பேர் வள்ளைப்பாட்டு. அந்த வள்ளைப்பாட்டும் புனத்தெழு விழியும், திணைப்புணங்களிலே வேலை செய்யக்கூடிய மகளிர் எழுப்பக்கூடிய விழியும், ஒருவரை ஒருவர் கூப்பிட்டுக் கொள்கிற அந்த கூப்பிடு ஓசையும், நரவுக்கண் உடைத்த குறவர் ஓதையும். ஆங்காங்கு தேன்கூடுகளை குறவர்கள் சிதைத்து தேனை எடுக்கிறார். அப்போது அவர்கள் செய்கின்ற ஆரவாரமும், பறை இசை அருவி பயங்கழு ஓதையும். ஆங்காங்கு பறை கொட்டப்படுகிறது. கொட்டப்படுகின்ற பறையிலிருந்து எழும்புகின்ற அது அருவி ஓசை போல் இருக்கிறதா. பறை இசை அருவி பயங்கழு ஓதையும், புலியோடு பொருவும் புகர்முக ஓதையும். அதாவது புலியோடு புலி மோதுகிறது. புலியோடு பொருவும் புகர்முக ஓதையும். புகர்ன புள்ளி, புள்ளியை முகத்திலே உடைய புலியின் ஓசையும். கலிகடு நீமிசை சேனோன் ஓதையும். ஆரவாரம் மிக்க பரன்ல அமைந்து காவல் காக்கக்கூடிய அந்த காட்டு காவலன் இருக்கான, அவன் எழுப்புகின்ற ஓசையும். யானைகளையும் மற்றவற்றையும் விரட்டுகிறான் தினை உண்ணாதவாறு. கலிகடு நீமிசை, கலி என்றால் ஆரவாரம் என்று பொருள். கெடு என்றாலே மிகுதின்னு பொருள். அன்பு கெழுமிய என்றால் அன்பு மிகுதியான என்று பொருள். கலிகடு நீமிசை,
மீவிசை என்றால் மிக உயர்ந்த நிலையில இருக்கின்ற சேனோன் ஓதையும் பரன் போட்டுக்கொண்டு காவல் காக்கின்ற அவர் எழுப்புகின்ற ஓசையும். சேனோன் என்பது சேய்மை என்பது வந்தது, தூரம், தொலைவு என்று. பயம்பில் வீழ் யானை, பயம்பு என்றால் குழி. யானையை பிடிக்கிறதுக்காக குழி வெட்டி வச்சிருக்காங்க, அதுல யானை வந்து விழுந்துரும். பயம்பில் வீழ் யானை பாகர் ஓதையும், உடனே பாகர்கள்லாம் ஓடி போய் ஆரவாரமிட்டு அந்த யானையை கரையேற்றி பழக்கி வைத்துக் கொள்வார். பயம்பில் வீழ் யானை பாகர் ஓதையும் இயங்குபடை அரவமுடு, அதோடு பல படைகள் எல்லாம் இயங்குகின்ற அந்த ஓசையும் யாங்கனும் ஒலிப்ப, இவையெல்லாம் எல்லா இடங்களிலும் ஒலிக்கின்ற அந்த நிலையில் அளந்து கடை எறியா அருங்கலம் சுமந்து, அதாவது அங்கிருந்து குறவர்கள் வருகிறார்கள். எப்படி வர்றாங்க? அளந்து பார்க்கறதே இல்லை. இத்தனை மரக்கால், இத்தனை களம், இத்தனை மூட்டை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அவ்வளவு அளந்து பார்க்க முடியாத அருங்கலம் சுமந்து அரிய கலங்களை எல்லாம், அணிகலங்களை எல்லாம் சுமந்து கொண்டு வளந்தலை மயங்கிய வஞ்சி முற்றத்து, வளம் மயங்கி கிடக்கிறது வஞ்சி நாட்டுல. அந்த வஞ்சி முற்றத்து இறைமகன் செவ்வி யாங்கனும் பொறாது திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல, ஒரு பேரரசனுக்கு மற்ற அரசர்கள் எல்லாம் அங்கிருந்து வந்து திரை செலுத்துவதற்காக வந்து வாயிலே காத்திருப்பது போல என்று. இறைமகன் செவ்வி யாங்கனும் பெறாது, இறைமகன் இங்க வேந்தன், வேந்தனை பார்ப்பதற்குரிய வாய்ப்பு கிட்டாம வாசல்ல காவல் காத்து கிடக்கிறார். இந்த காட்சிய ரொம்ப அருமையாக ஒரு தனிப்பாடல் சொல்லுவோம். அதாவது பல குறுநில மன்னர்கள்லாம் வாசற்படியில காத்து கிடக்கிறார்களா அவர்கள் அரசனை பார்க்கறதுக்கு. அப்ப அரசனுடைய யானை குதிரை எல்லாம் போகுதான் உள்ளார. போகும்போது இது என்ன, ஒரு அரசன் சொல்றானா, இது நான் கொடுத்த யானை, இது நான் பரிசாக கொடுத்த குதிரை, இது நான் தோற்று போன நிலையில என்னிடமிருந்து கவர்ந்து கொண்டவை என்று ஒவ்வொருத்தனா சொல்றானா. இந்த காட்சியை பொன்னியின் செல்வன் நாவல்ல வந்தியத்தேவனை பற்றி சொல்லுகின்ற போது வந்தியத்தேவனுடைய கூற்றாக ராஜராஜனுடைய பெரிய நிலையை பற்றி சொல்லுவதாக கல்கி எழுதுவார். ரொம்ப சுவையான பகுதி இந்த பகுதி. அங்கு இறைமகன் செவ்வி, செவ்வின்னா பார்க்கக்கூடிய சமயம், சரியான சமயம், டைம் ஃபிட் ஃபார் இன்டர்வியூ அர்த்தம். அது ஒரு திரை சுமந்து நிற்கும் தெவ்வர் போல, செவ்விவாறு செவ்வியாங்கனும் பெறாது காணக்கூடிய நேரம் கிடைக்கல. இன்னும் தெவ்வர் போல எல்லா பொருள்களையும் வைத்துக் கொண்டு இந்த குறவர்கள் பேரரசனை காண வந்த குறுநில மன்னர்களைப் போல இவர்கள் காத்து கிடக்கிறார். யானை என்ன கொண்டு வந்திருக்காங்க, யானை வெண்கோடும். அவர்கள் நாட்டினுடைய பெரிய கருப்பொருள் செல்வம் அதுதான். யானை இறந்த பிறகு அதனுடைய தந்தத்தை எடுத்து வைத்து அவற்றை ஒரு பரிசாக கொண்டு வரும். யானை வெண்கோடும் அகிலின் குப்பையும். குப்பைன்னு இந்த காலத்துல வேண்டாத பொருளுடைய திரட்சின்னு பொருள். பழைய காலத்துல அப்படி இல்லை. குப்பைன்னு குவியல் என்றுதான் பொருள். சந்தின் குப்பை, நெல்லின் குப்பை என்பது வழக்கு. அது குவி என்பதிலிருந்து வந்தது குப்பை. குப்பையும் மான்மயிர் கவரியும், அதாவது மானினுடைய மயிரால் சமைக்கப்பட்ட சாமரை. சாமரைன்னா காற்று வருவதற்காக வீசப்படுகிற விசிறி வகை. மான்மயிர் கவரியும் மதுவின் குடங்களும், பல நாளாக சேமித்து வைக்கப்பட்டிருக்கூடிய மதுவினுடைய குடங்கள். சந்தன குறையும், சந்தன கட்டைகள். சிந்தூர கட்டியும், செந்தூர கட்டி. அஞ்சன திரளும், அஞ்சன திரளும்னு நீலக்கல், மை உண்டாக்குவதற்காக பயன்படுவது. அந்த நீலக்கல்லினுடைய திரட்சியும், அணி அரிதாரமும், முகத்தில் பூசிக்கொள்ளுகின்ற கஸ்தூரி குழம்பு. கஸ்தூரிங்கிறது ஒரு வகையான மான், மிகச் சிறியதாக இருப்பது. அதனுடைய கழிவு ஒரு மணப்பொருள். அணி அரிதாரமும் ஏலவல்லியும். இந்த வள்ளிங்கிற சொல்ல பாருங்க, எந்த இல்லு போட்டிருக்குன்னு பாருங்க. வள்ளி, வள்ளி இல்ல, இது வள்ளி. வள்ளின்னா என்ன பொருள்னா கொடின்னு பொருள்.
இதுல ஒரு விளையாட்டு நடந்திருக்கு, அதை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். வள்ளிங்கிறது தூய தமிழ், கொடி என்று அதற்கு பொருள். அத சமஸ்கிருதக்காரர்கள் என்ன செய்தாங்கன்னா புஷ்பவல்லின்னாங்க. புஷ்பம்ங்கிறது அவங்க சொல்லு, வட சொல். வள்ளிங்கிறது நம்முடைய சொல். ரெண்டையும் சேர்த்து புஷ்பவல்லி அப்படின்னாங்க. சொல்லிட்டு அதற்கு பிறகு இந்த வள்ளிங்கிற சொல்லும் அவங்களுடையதுன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, புஷ்பவல்லிங்கிறதுல இருக்கு. அது கொண்டு போய் சேர்த்து கொண்டது. ஏலவல்லி, புஷ்பவல்லி. ஏலவல்லிங்கிறது தமிழ், புஷ்பவல்லிங்கிறதுல பாதி தமிழ் பாதி சமஸ்கிருதம். ஏலவல்லியும் ஏலக்கொடி, இருங்கரிவல்லியும், கரின மிளகு, கரிப்பதுன்னு பொருள் இருக்கு, கரித்து கொள்வது. இருங்கரி வல்லியும் மிளகு கொடியும், இரும்னா இங்க கரிய கருமையான மிளகு கொடியும், பூவை நூறும், பூவக்கிழங்குன்னு ஒரு கிழங்கு உண்டு. அது ரொம்ப பெரிதா இருக்கும், அளவுல பெரிதா இருக்கும். அது எதுக்கு பயன்படும்னா காய வைத்து, அதனை துண்டு துண்டாக்கி காய வைத்து அதற்கு பிறகு மாவாக அரைத்துக் கொள்வார். நூறுதல் என்றால் பொடியாக்குதல் பொருள். அந்த நூறுதல் என்றால் பொடி செய்தல், தூளாக்குதல் பொருள். அதுல இருந்து இந்த 100 என்ன ஆச்சுன்னு கேட்டா நீருன்னு ஆச்சு. அது திருநீருன்னு ஆச்சு. திருநீரு என்பதற்கு பொடின்னு பொருள், துகள், பொடி என்று பொருள். பூவை நூறும் அந்த கிழங்கினுடைய பொடியும் மாவும், கொடுங்கொடி கவலையும். கவலைன்னா இந்த கிழங்கு ரெண்டு ரெண்டா பிளந்து விளையும், ஒட்டி ஒட்டி இருக்கும், அதான் கவலை கிழங்கு. கொடுங்கொடி கவலையும், தெங்கின் பழனும். பழம் என்பது பழம் என்றாயிற்று, கடை போலி. தேங்காயினுடைய நெற்றும், தேமாங்கனியும், மாம்பழமும், பைங்கொடி படலையும். அது என்ன படலை? ஐயா கூட எழுதல. படலைன்னா இந்த கொடிகளாலே பின்னப்பட்ட தடுக்கு, உட்கார்ந்து சாப்பிடுறதுக்குள்ள தடுக்கு. பைங்கொடி படலையும், பலவின் பழங்களும், பலாப்பழங்களும், காயமும். காயம் என்பதற்கு ஐங்காயம்னு சொல்லணும். அது என்ன ஐங்காயம்? மிளகு, ஜீரகம், சோம்பு, வெந்தயம், கடுகு. இந்த அஞ்சும், இந்த அஞ்சும் நம்முடைய வீட்டு சமையல் அறையில இருக்கும். அதுக்கு பேரு அஞ்சரை பெட்டின்னு சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல, ஐங்காயம் என்பது 5 காயம். 5 காயம் என்பது ஐங்காயம் என்பது அஞ்சரைன்னு ஆச்சு. 5 வைத்திருக்கக்கூடிய அரை பெட்டி, அஞ்சரை பெட்டி. காயமும் கரும்பும், பூமலி கொடியும், பூக்கள் மலிந்த பலவேறு வகையான கொடிகளும், கொழுந்தாட்கமுகின் செழுங்குலை தாரும். தாருங்கிறதுக்கு பாருங்க, இப்ப எல்லாம் வாழைத்தாருன்னு எழுதுறாங்க. தாருன்னு எழுதக்கூடாது. தாருன்னா மாலை. தாருன்னு எழுதுனா நிறைய பழக்கொலைன்னு பொருள். வாழைத்தாருன்னு எழுதணும். செழுங்குலை தாரும், கமுகினுடைய தாரு. தாரும் பெருங்குலை வாழையின் இருங்கழி தாரும், வாழையினுடைய தாரும். ஆளியின் அணங்கும். ஆளி என்பது சிங்கத்துல ஒரு வகை, அதாவது அடர்ந்த பிடரி மயிருக்கு மிகுதியா இருக்கும், அதுதான் யாழி. ஆளியின் அணங்கும், அரியின் குருளையும், அதுதான் சிங்கத்தினுடைய குட்டி. குருளைன்னா குட்டி. வாழ்வரி பரலும், வரிகளை உடைய புலியும். பரல்னு குட்டி, புலிக்குட்டியும். இதெல்லாம் பரிசாக கொண்டு வர்றாங்க குறவர்கள். கூண்டுல அடைச்சு அங்கிருந்து அதெல்லாம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. மதகரி களபமும். கரி என்றால் யானை, யானையினுடைய கன்று. களபம்னு கன்று, யானை குட்டி. யானை குட்டியும், குரங்கின் குட்டியும். உடாவடி உளியமும். உடாவடினா வளைந்த காலினை உடைய, உளியம்னா கரடி. இந்த கரடிக்கு கால் வளைஞ்சிருக்கும். அந்த காலால என்ன செய்யும்னு கேட்டா, கரையான் முற்றுல போய் தோண்டும். உள்ள இருக்கிற கரையானை பிடித்து பிடித்து காலால அப்படியே தோண்டி தோண்டி பிடித்து உண்ணும். அத குடாவடி உளியமும், வரையாடு வருடையும். மலையில ஆடுகின்ற வருடைய
வருடை மான் என்று ஐயா எழுதியிருக்காங்க நாட்டார் ஐயா. ஆனால் வருடை என்பது ஆட்டினுடைய ஒரு வகை. ரொம்ப உயரமா இங்க எரும மாடு மாதிரி இருக்கும். அது இமயமலை சாரல்ல ரொம்ப அதிகம். தண்டகாரண்யத்திலையும் அது அதிகம். அது வருடை ஆடுன்னு பேரு. அதுக்கு பேரு. அந்த ஆடு மிக பெரிதாக இருக்கும். அதனுடைய உடம்புல முடி அதிகமா இருக்கும். அதுதான் கம்பளியாக நெய்வதற்குரிய அந்த முடி வகை, மயிர் வகை. அது வரையாடு வருடையும். அந்த வருடை ஆட்டை போய் கொண்டு வந்தான், மீட்டு கொண்டு வந்தான். நிறைய சேர நாட்டுல இருக்கிற ஆயர்கள் அந்த ஆட்டை வளர்த்தார்கள். இந்த மயிரை கொண்டு கம்பளி செய்வதற்காகவும் அந்த ஆட்டினுடைய அந்த ஆட்டு வகையினுடைய பாலை அருந்துவதற்காகவும் நிரம்ப வளர்த்தார். அப்படி வளர்க்கின்ற காலத்துல அவற்றை கள்வர்கள் கவர்ந்து கொண்டு போனார்கள். அவற்றை மீட்கக்கூடிய செயல்ல ஈடுபட்டான் சேர அரசன். அவனுக்கு பெயர் ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஆடுகளை திரும்ப மீட்டு கொண்டு வந்து சேரன் என்று அவனுக்கு பெயர். அது அந்த ஆடுகள் வருடை ஆடுகள். அது ஆடு கோட்பாட்டு சேரலாதன் என்று அவனுக்கு பெயர். வரையாடு வருடையும் மடமான் மரியும் மடப்பம் பொருந்திய மானும் மான் குட்டி மரி காசரை கருவும். காசரை கருவும்னா அறைகளிலே வைத்து வளர்க்கக்கூடிய கஸ்தூரி மான். ஒரு சிறிய மிகச் சிறியதாக இருக்கும். காசரை கருவும் ஆசரு நகுலமும். நகுலம்னா கீரி. கீரி பிள்ளைய கொண்டு வர்றாங்க. அவ்வாறு கஸ்தூரி மான், கீரி பிள்ளை, மான்குட்டி, அவருடைய ஆடு, பலவேறு வகையான விலங்குகளை எல்லாம் கொண்டு வந்து பீலி மஞ்சையும். இந்த ஒரு சொல்லுலதான் இந்த இஞ்சி என்ற எழுத்து அடுத்தடுத்து வரும். மஞ்சை சொல்லணும். அத யாரும் அப்படி சொல்றது இல்லை. மஞ்சை அப்படின்னு சொல்லணும். மூக்கொலி. அது விஞ்ஞானம்னு வர்றது தமிழ் சொல் இல்லை. அங்க சேர்ந்துதான் வருது. ஆனால் அது தமிழ் சொல் இல்லை. இங்க அது சேர்ந்து வருது தமிழ். இந்த சொல்லுலதான் வரும் மஞ்சை. பீலி மஞ்சையும் என்றால் மயில் என்று பொருள். பீலியை உடைய மயிலும் நாவியின் பிள்ளையும் பூனை. மனம் கமழ்கின்ற கழிவினை உடைய நாவியின் பிள்ளையும் காண கோழியும் தேன்மொழி கிள்ளையும். காட்டுக்கோழி, கிளி, மலைமிசை மாக்கள் தலைமிசை கொண்டாங்கு எல்லாத்தையும் தலையில தூக்கிட்டு அங்கிருந்து வருகிறார்கள். 7 பிறப்படியே வந்து என்ன சொல்லுகிறார்கள்? 7 பிறப்புக்கும் நாங்கள் தான் உன்னுடைய அடியவர். 7 பிறப்பு அடியே வாழ்கனின் கொற்றம். கொற்றம் என்றால் அரசு, வெற்றி என்றெல்லாம் பொருள். உன்னுடைய அரசு வாழ்க என்று காண வேங்கை உடனே செய்தியை சொல்றாங்க. வாழ்த்தி தான் சொல்ல வேண்டும். முதல்ல அரசனை வாழ்த்தி அதற்கு பிறகு காண வேங்கை கீழோர் காரிகை. வேங்கை மரத்தின் கீழே ஒரு பெண் தான் முலை இழந்து தனித்துயிரைகி தன்னுடைய ஒற்றை மார்பை இழந்த நிலையில மிகப்பெரிய துன்பத்தை அடைந்து வானவர் போற்ற மண்ணுடன் கூடி அங்கிருந்து அவள் நின்றாள். அப்ப வானவர்களோடு உடன் வந்த மன்னன், அவளுடைய மன்னன் கோவலன், கோவலனுடன் கூடி வானவர் போற்ற வானகம் பெற்றவன். வானவரெல்லாம் போற்றுமாறு வானகத்துல போய் சேர்ந்துட்டார். எந்நாட்டாள் கொல், எந்த நாட்டாளும் தெரியல எங்களுக்கு. யார் மகள் கொல்லோ, யாருடைய மகள் என்றும் தெரியல. இந்நாட்டு யாங்கள் நினைப்பினும் அறிய. இப்படி ஒரு நிகழ்ச்சி உன்னுடைய நாட்டுல இதுவரையில நடந்தது எங்களுக்கு தெரியாது. அதாவது செங்கோன்மை, செங்குட்டுவனுடைய செங்கோன்மை அப்படி இருந்ததுங்கிறதுக்கு இந்த அடி எடுத்துக்காட்டு. உன்னுடைய நாட்டுல இப்படி எந்த நிகழ்ச்சியும் நடந்தது. எந்நாட்டாடு கொல், யார் மகள் கொல்லோ, இந்நாட்டு யாங்கள் நினைப்பினும் அறியோம். நினைத்து பார்த்தாலும் கூட இப்படி ஒரு நிகழ்ச்சி தெரியாது. 100,000 ஆண்டு வாழி என்று வாழ்த்த என அங்கு அவர்களுடைய கூற்று முடியுதுன்னு பொருள். இது இளங்கோவடிகள் இந்த என என்ற இணைப்பு இடைச்சொல்லை பல இடங்கள்ல பயன்படுத்துவோர். வழக்குரை காதையில பார்த்தோம். வாழியர் என மண்களி நடுவேல் மன்னவர் கண்டு
இந்த மண்ணே கழிக்கக்கூடிய, இந்த நில உலகமே கழிக்கக்கூடிய மன்னனாகிய செங்குட்டுவனை கண்டு கண்களி மயக்கத்து காதலோடு இருந்த தண்டமிழாசான் சாத்தனுக்கு குறவர்கள் சொல்லி முடிச்சுட்டாங்க. குறவர்கள் சொல்லி முடிச்ச பிறகு செங்குட்டுவனுக்கு ஒரு புதிராக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சியா? அப்ப கண்களி மயக்கத்து காதல், கண்ணிலே வியப்பை ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய சீர்த்தலை சாத்தனார் என்ற தண்டமிழ ஆசான். தண்டமிழ ஆசான்ங்கிறது ஒரு பெரிய சிறந்த பேதம், நல்ல அடை. அதாவது குளிர்ந்த தமிழிலே வல்லவனாகிய பெரும்புலவன் என்று பொருள். சீர்த்தலை சாத்தனார் அப்பேற்பட்ட புலவர் அவர். அவருடைய ஆற்றல் மணிமேகலையை படிக்கும் போது தெரியும். மணிமேகலையில பௌத்த சமயத்தினுடைய கொள்கை சாரெல்லாம் பிடிந்து காட்டுவார்கள். கடைசி 3 காதை எடுத்து படிச்சு பாருங்க. அதாவது நாட்டார் ஐயா மணிமேகலைக்கு உரை எழுதினார். 27 காதை எழுதுகிற போது இறந்து போயிட்டார். அப்புறம் இந்த 3 காதை யாரும் தொட முடியல. அதுல முழுமையும் பௌத்த சமயத்தினுடைய ஆழ்ந்த கருத்துக்களை அடுக்கி வைத்திருக்கிறார் சாத்தனார். அதற்கு பிறகு அபை துரைசாமி பிள்ளை அவர்கள் பௌத்த சமய நூல்களை எல்லாம் படித்து ஆராய்ந்து அந்த 3 காதைகளுக்கும் அவர் உரை எழுதினார். 30 காதைகளுக்கும் உரை முழுதாக அமைந்தது. அதுக்கு பழைய உரை இல்லை. அதனால அதை பதிப்பித்த ஐயர் அவர்கள் குறிப்புரை எழுதியிருக்காரு. சில அறிந்தவர்களுக்கு மட்டும் குறிப்புரை எழுதியிருக்கிறார். அவருடைய பதிப்பு மிக உயர்ந்த பதிப்பு. அதனால அவ்வாறு கண்களி மயக்கத்து காதலோடு இருந்த தண்டமிழாசான் சாத்தனுக்கு உரைக்கும். சாத்தனார் உடனே என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒன்றொடி மாதற்கு உற்றதையெல்லாம் தெண்டிரல் வேந்தே செப்பக்கேளா. எனக்கு தெரியும். எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டா, முன்னாடியே 1000த்துல பார்த்தோம். அங்கு வெள்ளியம்பலத்து நள்ளிருளில் துஞ்சி கிடந்தேன். மதுரையில வெட்ட வெளியில நான் படுத்து கிடந்தேன், அரை தூக்கம். அப்ப நடந்த அந்த நிகழ்ச்சியை மதுரை எரிஞ்சதும் கண்ணகி தீ பற்றி எரிய செய்ததும் ஆகிய இந்த நிகழ்ச்சியெல்லாம் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. அதுதான் இங்கேயும் சொல்றாரு. திண்டிரல் வேந்தே செப்ப கேளாய், ஆற்றல் மிக்க அரசனே நான் சொல்லுகின்ற இதனை கேட்பாயா. தீவினை சிலம்பு காரணமாக, சிலம்பு நல்லதுதான், ஆனால் அது தீய பயனை விளைத்ததுனால தீவினை சிலம்புன்னு அது காரணமாயிற்று. அதாவது ஊழு இவ்வாறு முடிவதற்கு அது ஒரு துணை காரணமாக ஆயிற்று. தீவினை சிலம்பு காரணமாக ஆய்தொடி அறிவை கணவர் குற்றதும் இந்த கண்ணகிக்கு வந்து சேர்ந்த துன்பமும், வலம்படுதானே மன்னன் முன்னர் சிலம்போடு சென்ற செய்களை வழக்கும். உடனே சிலம்போடு போய் அவள் உரைத்த உரையும் வழக்குரையும் செஞ்சிலம்பு எறிந்து, சிலம்பை எறிந்து வீசி தேவி முன்னர் வஞ்சனம் சாத்திய மாபெரும் பத்தி. தோப்பெருந்தேவிக்கு முன்னால இனி நிகழப்போவதையும் காண் என்று சொன்னாள் அல்லவா, அந்த செய்தியும் வஞ்சனம் சாத்திய மாபெரும் பத்தினி. இங்கதான் மாபெரும் பத்தினின்னு தண்டமிழாசான் சாத்தன் சொல்றாரு. மாபெரும் பத்தினி, அஞ்சில் ஓதி, அழகிய கூந்தலை உடையவள், அரிகன பெயர்ந்து. அஞ்சில் ஓதின்னா இந்த இடத்துல கோப்பெருந்தேவியை குறிக்கிறது. கோப்பெருந்தேவி, அழகிய கூந்தலை உடைய கோப்பெருந்தேவி, என்னுடைய வஞ்சனத்தை காண், அறிக, நான் செய்ய போறத பாரு என்று சொல்லி அரிகன பெயர்ந்து. அப்ப அவ எப்படி இருக்கிறா அப்படின்னா, வழக்குரை காதையில பார்த்தோம். அவங்க இடிஞ்செடியின் கீழே வீழ்ந்த உடனே அவனுடைய திருவடியை தொழுது அதனை தீண்டி தானும் உயிர் விடுகிறாள். அந்த காலத்துல கண்ணகி வஞ்சனம் சொல்லுகிறாள். அதாவது உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் வஞ்சனம் சொல்லுகிறாள். இன்னும் நிகழப்போவதையெல்லாம் பார், உன்னுடைய கணவனால எனக்கு இவ்வாறு பெரும் துன்பம் ஏற்பட்டது, அதற்காக நான் இந்த வழக்கை மேற்கொண்டு நிகழப்போவதையும் பார் என்று சொல்லிவிட்டு அரிகன பெயர்ந்து முதுரா முலைமுகத்து எழுந்த தீயின், தன்னுடைய மார்பிலே எழுந்த தீயினாலே மதுரை மூதூர் மாநகர் சுட்டதும், மதுரையை சுட்டதும். இலங்கையை சுட்டது அனுமன், மதுரையை சுட்டது கண்ணகி. அங்க ரொம்ப அருமையாக அதை சொல்லுவாரு கம்பராமாயணத்துல. ராவணன்கிட்ட போய் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு குரங்கு அங்கிருந்து வந்தது, அதோட வால்ல போய் நெருப்ப கட்ட சொன்னீங்க,
உடனே ஊர்ல இருக்கிற துணியெல்லாம் எடுத்துக்கொண்டு வந்து அதனுடைய வால்ல சுத்த சுத்த அதை அமைதியா உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தது. வாலெல்லாம் சுத்தின பிறகு அதுல எண்ணெயை ஊற்றி நெருப்பு வைக்க சொன்னீங்க, நெருப்ப வச்சோம். அதுவரையில அமைதியா இருந்த அந்த குரங்கு அப்புறம் பிறகு தாவி தாவி இலங்கையில் இருக்கிற ஒவ்வொரு பெருமனை தோறும் சென்று எல்லாவற்றையும் பற்ற வைத்து எங்கு பார்த்தாலும் நெருப்பு பரவி இலங்கை முழுவதும் எரிய தொடங்கிவிட்டது. இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா, கிணத்துக்கு தண்ணி தோண்டுனா ரத்தம் வருது. ஏன்னா அத்தனை பேரை வச்சு தேய்ச்சி கொண்டுவிட்டது அந்த குரங்கு. அரக்கர்கள் பலர் மடிந்தார்கள். நெருப்பு பற்றி எரிந்து நகர் வீணாக போய்விட்டது. அப்ப கிணற்றுக்கு தண்ணீர் தோண்டினால் உள்ளே இருந்து உதரம் வந்தது. அது மட்டுமல்ல, காதலன் தன்னுடைய காதலியை அன்போடு அணுகினால் அந்த கூந்தலிலே தீயின் நாற்றம் கமிழ்ந்தது. எல்லா இடங்களிலும் தீயினுடைய நாற்றமே மிகுந்தது. அப்படின்னு அவ்வளவு கொடுமையாக இலங்கை எரிக்கப்பட்டது சொல்ல. அதே போல இங்கு மதுரை எரிக்கப்பட்டதையும் பார்த்தோம். அப்போது இதுல ஒரு செய்தி என்னவென்றால், அப்படி எரியும் போது மதுராவதி தெய்வம் கேட்டதை நாம் பார்த்தோம். இங்கு தீ பற்றுகிறதே, இது யார் யாரை வருத்தலாம், யார் யாரை வருத்தாது விட வேண்டும் என்று சொல்லின உடனே அந்தனர் அதே போல பிள்ளை பேர் பெறாதவர்கள் ஆகியவர்கள் எல்லாம் விட்டு தீயோர் பக்கமே சென்று நெருப்பு எரிக்க வேண்டும் என்று கண்ணகி சொன்னதாக நாம் படித்தோம். அதுலேயும் ஒரு அறத்தை பின்பற்றி இருக்கிறது அந்த தமிழ் நெறி. மதுரை மூதூர் மாநகர் சுட்டதும் அரிமான் ஏந்திய அமளிமை செய்கின்ற திருவிழ்மார்பின் இந்த தொடர் அடிக்கடி வரும். அமளிமை செய்கின்ற திருவிழ்மார்பு, திரு வீழ் என்றால் விரும்புதல் என்று பொருள். திருமகளே விரும்புகின்ற மார்பை உடைய தென்னர் கோமான், அதாவது செல்வ மகள் விரும்புகின்ற மார்பினுடைய தென்னர் கோமான் ஆகிய பாண்டியன் நெடுஞ்செழியன் தயங்கினர் கோதை தந்துயர் பொறான். அந்த இடத்துல தயங்கினர் கோதை, இந்த கோப்பெருந்தேவி கொத்தாக மலரை அணிந்த மாலையினை உடையவள், தந்துயர் பொறாள் மயங்கினள், தன்னுடைய துயரை புறாதவளாகி மயக்கமுற்று மயங்கினன் கொல்லன. அவன் மயங்கி இருக்கிறான், இறந்து போனதாக அவள் கருதல. மயங்கினன் கொல்லன மலரடி வருடி, மயங்கி போனான் என்று கருதி அவனுடைய காலை தொட்டு பார்க்க தலைத்தாள் நெடுமுடி. அப்ப கண்ணகி தன்னுடைய பெருமிதம் அமைந்த வஞ்சனத்தை பேசுகிறாள். நெடுமுடி வஞ்சினம், சினம் பொருந்திய முடி, தன் செவி கேளாள். அவ அதை கேட்கல, அதை காது கொடுத்து கேட்கல. பெருங்கோப்பெண்டு கலக்கம் கொள்ளாள் கடுந்துயர் பொறாள், கலக்கம் கொள்ளாதவளாக தன்னுடைய துயரத்தை பொறுக்காதவளாகி மன்னவன் செல்வொழி செல்க யான், மன்னவன் போனவாறு அவனுடைய போக்கிலேயே என்னுடைய உயிரும் போகட்டும் என்று சொல்லி தன்னுயிர் கொண்டு அவன் உயிர் தேடினள். தன்னுடைய உயிரை கொண்டு அவனுடைய உயிரை தேடினள் போல பெருங்கோப்பெண்டும் ஒருங்குடன் மாய்ந்தார். இதெல்லாம் சாத்தனார் சொல்றார் இந்த வரலாற்றை. பெருங்கோப்பெண்டும் ஒருங்குடன் மாய்ந்தார். அப்ப அவர் சாத்தனார் மதுரையில இருந்திருக்கிறார். மதுரை கூலவாணியின் சீத்தலை சாத்தனார். மதுரை அவருக்கு, மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சீத்தலைங்கிறது ஊரினுடைய பேர் சீத்தலைங்கிறது. அதுக்கெல்லாம் பழைய தேவையில்லாத கதையெல்லாம் கட்டிட்டாங்க. சீத்தலை என்பதற்கு ஊர் என்பது பெயர். இவ்வாறு பெருங்கோப்பெண்டும் ஒருங்குடன் மாய்ந்தனள் என்று சாத்தனார் சொல்ல, கொற்றவேந்தன் கொடுங்கோல் தன்மை இற்றனக் காட்டி இறைக்கு உரைப்பனள் போல், அதாவது நெடுஞ்செழியனுடைய கொடுங்கோல் தன்மை இப்படி இருக்கின்றது என்று உலகத்துக்கு அறிவிப்பாள் போல கண்ணகி என்ன செய்தாள்? இற்றனக் காட்டி இத்தன்மை உடையது என்று இறைக்கு உரைப்பனள் போய் அரசனாகிய உனக்கு சொல்வதற்காக போல, உனக்கு சொல்வதற்கு உரைப்பாள் போல இங்க நின்னாட்டு ஆங்கன் தன்னாட்டு ஆங்கன் தனிமையில் செல்லாள். தன்னுடைய நாட்டிற்கு தனிமையில போக முடியாத இந்நாட்டு அகவையின் அடைந்தன உன்னுடைய நாட்டிற்கு சேர்ந்திருக்கிறாள் நங்கை என்று ஒழிவின்றி உரைத்து எல்லா செய்திகளையும் சொன்னார். ஒழிவின்றி ஒரு செய்தி விடாமல் உரைத்து வீண்டு ஊழி வழி சிறக்கனின் வலம்படு கொண்டது.
பல ஊழிகளுக்கு உன்னுடைய அரசு சிறப்பதாக என்று வாழ்த்தினார் சீத்தலை சாத்தனார். ஆகவே இந்த கதையினுடைய முழுமையும் சாத்தனாருக்கு தான் தெரியும். சாத்தனார் செங்குட்டுவனுக்கு சொன்னார். அதற்கு பிறகு சாத்தனாரிடம் இளங்கோவடிகள் கேட்டார். இளங்கோவடிகள் கேட்டு இதனை காப்பியம் செய்ய வேண்டும் என்ற உடனே சீர்த்தலை சாத்தனார் சொன்னார், இது 3 வேந்தர்களுக்கும் உரியதாக இருக்கிறது. ஆகவே அடிகள் நீரே அருளுக, நீங்களே இதனை பாடுங்கள் என்று சொன்ன உடனே சிலப்பதிகாரத்தை அடிகள் பாடினார். அதுல வருகின்ற மணிமேகலையினுடைய வரலாற்றை அதற்கு பிறகு சாத்தனார் பாடினார். ஆனா சில பேர் மணிமேகலையை முதல்ல பாட அதற்கு பிறகு சிலப்பதிகாரம் பாடப்பட்டதாக பழைய உரையாசிரியர் எழுதியிருக்கிறாரு. அது பொருந்தாது. ஆக அதனுடைய தொடர்ச்சி மணிமேகலை. அதனால இரண்டையும் சேர்த்து இரட்டை காப்பியங்கள் என்று சொல்லுகின்ற வழக்கு வந்தது. வடிவடி சிறக்கரின் வரம்படு கொற்றம் என தென்னர் கோமான் தீத்திரம் கேட்ட மன்னர் கோமான் வருந்தினன் உரைப்போர். இது ஒரு அருமையான ஒரு பகுதி. அதாவது தன்னை ஒத்து ஒரு வேந்தன் ஏதோ தவறு செய்து அதனால் ஒரு பெரிய தீய விளைவு ஏற்பட்டு விட்டது. இந்த தீத்திரம் கேட்ட மன்னர் கோமான் செங்குட்டோன் சொல்லுகிறான், வருந்தினன் உரைப்போர். மகிழ்ச்சி இல்லை. இதுல ஒரு அரசன் வீழ்ந்தான் என்ற அந்த நினைவு அவனுக்கு இல்லை. வருந்தினன் உரைப்போன் எம்மோரன்ன வேந்தர் குற்ற, எம்மை போலும் ஒரு வேந்தன் அவனுக்கு குற்ற செம்மையின் இகந்த சொல் செவிப்புலம் படாது. செம்மையின் இகந்தன நீங்கிய, நல்ல செங்கோன்மை நெறியிலிருந்து நீங்கிய அவனுடைய செய்தி, அந்த நிகழ்ச்சியை பற்ற செய்தி செவிப்புலம் படாமல். என்ன போல வேற்று நாட்டில் இருக்கக்கூடியவர்களுடைய காதை சென்று அடைவதற்கு முன்னாக உயிர்வதி பெயர்த்தமை உருக இங்கனம். அவன் அந்த செய்தி தான் வந்தது. முதல்ல பாண்டி இறந்துட்டான். ஏன் இறந்தான்? அதற்கு பிறகுதான் அவன் கோல் வளைந்த செய்தி வந்தது. அதனால அவ்வளவு விரைவாக உடனே தன்னுடைய உயிரை நீத்த உயிர்வதி பெயர்த்தமை உருக இங்கன வல்வினை வளைத்த கோலை மன்னவன் செல்லுயிர் விட்டு செங்கோலாகி. இந்த 2 அடிகளும் ரொம்ப சிறந்தது. அவனுடைய உயிரை கொடுத்து வளைந்த செங்கோலை நிமிர்த்தினான். அதனால் செங்கோல் மறுபடியும் திரும்பி சரியாக நிமிர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நாட்டுல அரசனுக்கு வரக்கூடிய தொல்லையை சொல்றான். மழைவளம் கரப்பின் வான்பேரச்சம். நாட்டுல மழை பெய்யாது போகுமையானால் அது மிகப்பெரிய அச்சம். யாருக்கு? அரசனுக்கு. பிழை உயிரெய்து பெரும்பேரச்சம். உயிர்கள் ஏதாவது பிழைபட்டு இறந்து போய் விடுமானால், 200 பேர் இறந்து போயிட்டாங்க, 1000 பேர் வெள்ளத்துல போயிட்டாங்க, நெருப்பு பற்றி 200 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு எல்லாம் வரக்கூடிய பிழை உயிரெய்து பெரும்பேரச்சம். குடிபுற உண்டும் கொடுங்கோலஞ்சி. குடிகளை பாதுகாப்பது என்பது ஒரு கொடுமையான வேலை. இப்படி கொடுங்கோலஞ்சி, கொடுங்கோல் நிகழாமல் பாதுகாப்பது, கொடுமை நிகழாமல் பாதுகாப்பது என்பது ஒரு கடுமையான வேலை. அதற்கு அஞ்சி மண்பதை காக்கும் நன்குடி பிறத்தல் துன்பமல்லது தொழுதகலும். அதனால உலக உயிர்களை பாதுகாக்கின்ற தொழிலை செய்வது என்பது துன்பமானது. அது மகிழ்ச்சிக்குரியதல்ல. அது தொழுதகவு இல்லை. அத கைதொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய வரம் அல்ல. அது அரசனாக வேண்டும் என்று யாரும் கைதொழுது இறைவனை வேண்டி அப்படியெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு உரியதே இல்லை. அது ரொம்ப துன்பமானது. அதனால துன்பம் அல்லது தொழுதகவு இல்லைன துண்ணிய துன்பம் துணிந்து வந்து உரைத்த நன்னூர் புலவர்க்கு நன்கணம் உரைத்தான் என்று சாத்தனாரிடம் அவன் எடுத்து சொன்னான். சொன்ன பிறகுதான் மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி வருகிறது. உடனே அவன் திரும்பி தன்னுடைய துணைவி வேண்மாளை பார்த்து கேட்கிறான், உயிருடன் சென்ற ஒரு மகள் தன்னிலும் கணவனுடைய உயிரோடு தன்னுடைய உயிரை நீத்த கோப்பெருந்தேவி, செய்யுருடன் வந்த இச்செய்விடை தன்னிலும் சினத்தோடு நம்முடைய இந்த ஊருக்கு, இந்த வஞ்சி மாநகரத்திற்கு வந்த கண்ணகி, இந்த 2 பேர்ல மன்னுதல் நல்ல நெற்றியினை, அழகான நெற்றியினை உடைய என்னுடைய மனைவி வேண்மாளே, வியக்கும் நலத்தோள் யார்?
இதுல யார் ரொம்ப வியந்து பாராட்டுவதற்குரியவள் என்று தன்னுடைய மனைவியை கேட்கிறார். நலத்தோள் யார் என மன்னவன் உரைப்ப மாபெரும் தேவி அவர் சொல்றா உடனே, காதலன் துன்பம் காணாது கழிந்த மாதரோ பெருந்திரு உருகவானவன். காதலனுடைய துன்பத்தை காண போறாமல் தன்னுடைய உயிரை விட்ட கோப்பெருந்தேவி வான உலகத்தில் சிறப்படையட்டும். அத்திறம் நிற்க நம் அகல்நாடு அடைந்த நம்முடைய ஊருக்கு நம்முடைய நாட்டிற்கு வந்து சேர்ந்த இப்பத்தினி கடவுளை பரசல்வது. தாத்தனார் சொன்னார் பத்தினி கடவுள்னு, இங்க அடுத்தபடியாக அதனை தழுவி வேண்மாடும் பத்தினி கடவுள் சொன்னார். சிலப்பதிகாரம் முழுமையும் பார்த்து கொண்டு வந்தீர்களானால் முதல்ல கண்ணகியை கணாத்திரம் உரைத்த காதையில ஒரு எளிய குடும்பத்து பெண்ணாக பார்த்தோம். அங்கு அதிகமாக பேசல. அதற்கு பிறகு மதுரைக்கு வருகின்ற வழியில முதற்கண் அங்கு கூத்தாடுகின்ற ஒரு சாமி ஆடுகின்ற ஒரு பெண் சாலினி என்பவள் வேட்டுவ மகள். இவ்வளவு கொங்கச் செல்வி குடமலையாட்டி தென்தமிழ் பாவை செய்து தவக்கொழுந்து உருமாமணியாய் உலகிற்கு ஒங்கிய திருமாமணின்னு சொல்ல. இங்க நிக்கிற இந்த பொண்ணு சாதாரணமானவ இல்ல. இவை எதிர்காலத்தில் உலகமெல்லாம் போற்றப்படுகின்ற தெய்வமாக ஆகப் போகிறாள் என்று முதல்ல சொன்னது வேட்டுவ பெண் சாலினி. அவ தெய்வம்னு சொன்னார். அதை கேட்டுக்கொண்டிருந்தா கவுந்தி அந்த அம்மா. பிறகு மெல்ல மெல்ல பேசிக் கொண்டிருப்பதெல்லாம் உரையாடி கொண்டிருப்ப வருகின்ற போதெல்லாம் கூர்ந்து கவனித்தார் கவுந்தியடி. ஒரு இடத்துல கொடியவர்களை நரியாக ஆகட்டும் என்று கவுந்தி சபித்த உடனே கண்ணகி அங்கிருந்து வந்து, தப்பு பண்ணிட்டீங்களம்மா, நெறியின் நீங்கியோ நீரழகுறினும் அறியாமை என்று அறிவது. அவர் தீயவர்கள் எவ்வாறு தவறு செய்தாலும் கூட பொறுத்து போவதுதானே நமக்குள்ள கடமை என்று சொன்ன உடனே வியந்து போகிறாங்க அந்த அம்மா. அருந்தவத்தியாகிய நமக்கு இல்லாத ஒரு பண்பு இந்த பெண்ணுக்கு இருக்கிறது. இது சாதாரணமான பெண் இல்லை. கொண்டு வந்து அடைக்கலமாக மாதரியிடம் கொடுக்கின்ற போது சொல்கிறார், மிகச்சிறந்த ஒரு பெண். தன்னுடைய கணவனுடைய துயரத்திற்காக பெரிய வருத்தத்தை தான் தாங்கி கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பெண்ணை போல நாம் பார்த்ததில்லை. பத்தினி பெண், இவளை நீ பாதுகாப்பது உன்னுடைய கடமை, அதனால் உனக்கு புண்ணியம் சேரும் என்று அங்க அப்படி படிப்படியாக வளர்த்து கொண்டு வந்து சீத்தலை சாத்தனார் பத்தினி கடவுள்னு சொல்லிட்டார். அடுத்து வேண்மாடும் பத்தினி கடவுள்னு சொல்லிட்டார். ஆக இந்த அளவுல ஒரு குடும்பத்து பெண்ணாக இருந்தவள், வீட்டை விட்டு வெளியே செல்வதற்குரிய வாய்ப்பில்லாத நிலையில் இருந்தவள், வெளியே இருக்கக்கூடிய தெய்வங்களை சென்று வணங்குதல் எனக்கு உரிய பண்பு இல்லை, எம் குடி பெண்களுக்கு பண்பு இல்லை என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்தவள் ஒரு நகரத்திலே வந்து வழக்குரைத்து நகரை எரித்து அதற்கு பிறகு தெய்வமாயினாள் என்பதனை பெரும் புலவர்களால் சொல்லப்பட்ட நிலைக்கு ஆளாகிறோம். அதனால படிப்படியாக அந்த பண்பு நலனை, இந்த கேரக்டரை வளர்த்திருக்கிறார் இளங்கோவடிகள். அது மிகச்சிறந்த ஒரு நிலை. அதை நாம் அப்படியெல்லாம் கண்ணகியினுடைய பாத்திர படைப்பு எழுதுகிற போது அப்படியெல்லாம் பார்க்கணும். இதுகாரம் கேட்ட அனைவருக்கும் நன்றி கூறி தொடர்ந்து அடுத்த வகுப்புல பார்ப்போம் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.